கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 4 பிரிவுகளை பார்த்து விட்டோம். இது 5வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகத்தை நான் சொன்னேன் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஐக்கிய அரசு, 2வது பிளவுபட்ட அரசு. ஐக்கிய அரசுல இஸ்ரவேலும் யூதாவும் இணைந்து இருக்கும். பிளவுபட்ட அரசுல பின்னாடி இஸ்ரவேல் தனி தேசமாகவும் யூதா தனி தேசமாகவும் பிளவுற்றது. அதனாலதான் நம்ம 1 ராஜாக்கள் புத்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். சரிங்க பிரியமானவர்களே, முதல் பிரிவை ஐக்கிய அரசை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல நீங்க பார்த்தீர்கள் என்றால் இதுல 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். ஒன்று, சாலமோன் அரசராக நியமனம் செய்யப்படுதல், அதை நாம் பார்த்து விட்டோம். 2, சாலமோன் அரசராக உயர்வு, அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட சாலமோன் அரசராக உயர்வு என்ற பகுதியிலே பிரியமானவர்களே எத்தனை பிரிவுகளாக அதை நாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் மொத்தமாக ABC என்ற 3 பிரிவுகளாக நாம் அதை பிரிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த ஏ பிரிவுல பாத்தீங்கன்னா சாலமோனினுடைய வேண்டுதல், ஞானத்திற்கான வேண்டுதல், அப்புறம் ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. கர்த்தர்கிட்ட நிறைய பலிகளை செலுத்தினதுனால் கர்த்தர் மனமகிழ்ந்து அவருக்கு என்ன வேண்டும் கேட்கும் பொழுது ஞானத்தை கேட்டார். அதை தான் நம்ம முதல் ஏ பகுதியிலே நாம் பார்த்து விட்டோம். அந்த ஞானத்திற்குள்ள சான்று எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். 2வதாக சாலமோனின் நிர்வாகம், அரசியல் நிர்வாகம் எப்படி செய்கிறார் என்பதை அதை பற்றி நாம் பி பகுதியிலே பார்த்தோம். 11 அரசர்கள், 12 அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, சரிங்க. அடுத்து 3வது பிரிவாகிய, அதாவது சி பிரிவாகிய தேவ ஆலயமும் சாலமோனின் மண்டபமும் மண்டபமும் கட்டப்படுதல். இந்த பகுதியிலே பிரியமானவர்கள் தேவ ஆலயம் கட்டப்படுதல், அதை நாம் பார்த்து விட்டோம். அந்த தேவ ஆலயம் கட்டப்படுகிற பொழுது அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஆலயத்தினுடைய கட்டுமான பொருட்கள், கட்டுமான தொழிலாளர்கள், அப்புறம் ஆலயத்தை கட்டி முடித்தல், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னா தேவாலயம் கட்டப்படுதல பார்த்தோம். 2வது சாலமோனின் அரண்மனை கட்டப்படுதல், இதை அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, 3வதாக தேவ ஆலயத்தை அலங்கரித்தல், அதையும் நம்ம 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக 4வது பகுதியாக, 4வது சிறு பகுதியாக தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுதல், 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 66 வசனங்கள். இந்த 8ஆம் அதிகாரத்துல பிரியமானவர்களே அதை நாம் எப்படி பிரிக்கிறோம் என்றால் குட்டியா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா 5 பிரிவுகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கிறோம். 1, கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருதல். 2வது, கர்த்தரின் ஷெக்கினா மகிமையும் திரும்ப வருதல். 3வது, சாலமோன் ராஜாவின் பிரசங்கம். 4வது, சாலமோனின் ஜெபம். அதுக்கு அடுத்ததாகவே 5வது சொல்லிக்கலாம், சாலமோன் மக்களை ஆசீர்வதித்தல். அதுக்கப்புறம் தான் 6வதாக இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ந்து கலிகூறுதல். எனவே 6 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். கர்த்தரின் உடன்படிக்கை பற்றி திரும்ப வருதல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்கள், இது முதல் உட்பிரிவு. செகண்ட் கர்த்தரின் ஷெக்கினா மகிமை இறங்கி வருதல், இது 8ஆம் அதிகாரத்துல 10, 11. அடுத்து 3வது பிரிவு சாலமோன் ராஜாவின் பிரசங்கம் 8ஆம் அதிகாரம் 12லிருந்து 21 வரைக்கும் காணப்படுகிறது. அப்புறம் சாலமோனின் ஜெபம், இது ரொம்ப நீண்டதா இருக்குது. 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 53வது வசனம் வரைக்கும். அடுத்ததாக சாலமோன் மக்களை ஆசீர்வதித்தல், இது 8ஆம் அதிகாரம் 54லிருந்து 61 வரைக்கும். அடுத்ததாக 6வதாக இஸ்ரவேல் மகிழ்ந்து களி கூறுகிறது, இது 8ஆம் அதிகாரம் 62லிருந்து 66 வரைக்கும் பார்க்கலாம். பிரியமானவர்கள், இது சாலமோனுடைய அருமையான அந்த தேவ ஆலயம் கட்டப்பட்டு அவருடைய லீபனோன் வனம் என்ற சாலமோன் மண்டபம் கட்டப்பட்டு அதற்கப்புறம் சாலமோனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறதெல்லாம் ஒரு மிகவும் முக்கியமான தருணங்கள், முக்கியமான காரியங்கள். கர்த்தருடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், அவருடைய ஆசையை அவர் சொல்லுகிறார். சாலமனும் அவருடைய ஆசையெல்லாம் கர்த்தரிடத்துல ஜெபமாக தெரிவிக்கிறார். அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பழைய பகுதியில பார்த்ததுல ஒரு கேள்வி விடுபட்டு விட்டது. அதை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், சாலமோன் அரசரின் ஆட்சியில் சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு எவ்வளவு?
பிரியமானவர்களே, இது நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் குழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். இது சாலமோன் அரசரின் ஆட்சியில் ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாட்டு செலவு. பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாம் 48 வசனம் முதல் 51 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அது என்ன வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான பனி மூட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை அவன பொன் பலிபீட பாருங்க, பொன்னாலேயே கர்த்தரோட ஆலயத்தை செய்திருந்தான். அதனாலதான் அதை பற்றி உங்களுக்கு திரும்பவுமாக ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வசனங்கள். சாலமோன் பின்னும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான பனிமூட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை அவன பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும் பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாக ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளை எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பிரியமானவர்கள், இப்படியாக சாலமோன் மிகவும் அருமையான தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார். பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதனுடைய மதிப்பு மிகவும் அதிகமான மதிப்பு. ஒரு தாலந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுதே பிரியமானவர்களே, அது 35 கிலோலேருந்து 53 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த தாலந்தினுடைய மதிப்பானது மாறுபடுகிறது. 35 கிலோ அட்லீஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு தாலந்து பாருங்க 35 கிலோ உள்ளதா இருக்குது. அப்போ எவ்வளோ தாலந்துகளை போட்டு அவர் இந்த தேவாலயத்தை அவர் கட்டி முடித்திருக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, 51வது வசனத்துல வாசிக்கிறோம். இவ்விதமாய் ராஜாவாகி சாலமோன் கர்த்தரோட ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனி மூட்டுகளையும் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 8வது வசனம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுல பாத்தீங்கன்னா இந்த அழகான தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்றால், அந்த கர்த்தருடைய பெட்டியை என்ன செய்ய போறாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்துக்கு கொண்டு வர போறாங்க. அதுக்காக தானே இந்த அழகா அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, 1வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர்களுடைய பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவரச் செய்தான். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் அதனுடைய பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் தவிர வேற யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சுமக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் இங்கு சுமந்து கொண்டு வந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் என்ன பண்ணாங்கன்னா பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த 2 கேருபீன்கள் இருக்கிறதுல அந்த கேருபீன்களின் சட்டையின் கீழே
கொண்டு வந்து வைத்தார்கள் பிரியமானவர்களே. அப்படி வைத்த பொழுது என்ன நடக்கிறது என்றால் 9வது 10வது வசனத்துல வாசிக்க பொழுது, அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரி கர்த்தருக்காக என்ன செய்தான், ஒரு நிலையான வீட்டை வந்து கட்டினான். அப்புறம் பார்த்தா அவன் சொல்றான், என்னுடைய தகப்பன் கூட என்னுடைய தகப்பனைய ரொம்ப வாஞ்சியா இருந்தார் கட்டணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ கட்ட மாட்ட, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் கட்டுவான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு இவரு, அந்த பிரதிஷ்டை ஆலயத்தை செய்து முடித்து அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற வேலையிலே பிரசங்கமாக மக்களுக்கு சொல்லுகிறார். இத பாருங்க 15வது வசனத்திலே வாசிக்கலாம். அவன் சொன்னதே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதற்கு தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலில் எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னென்ன சொன்னாரு, உன்னுடைய மகன் என்ன செய்வான், தேவாலயத்தை கட்டுவான்னு சொல்லுவோம். அதன் மாதிரியே எனக்கு என்ன செய்தார் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். பாருங்க 19வது வசனத்துல, ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாகி உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாலே தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிதாக்களை ஏற்று தேசத்திலிருந்து புறப்படு பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன். அவருக்காக ஆலயத்துல என்ன செஞ்சேன், உடன்படிக்கை பெட்டி வைக்க ஒரு இடத்தை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக சோலமன் என்ன செய்தார், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறாருன்னா கையில விரித்து அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை பிரியமானவர்கள் 8ஆம் அதிகாரத்துல 22 முதல் 53 வரைக்கும் விண்ணப்பத்தை பார்க்கலாம் பிரியமானவர்களே. அவர் எப்படியெல்லாம் பிரேயர் பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு 23வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கருத்தினால் அதை நிறைவேற்றினீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே. சொன்னபடி என்னைய வச்சு என்ன செஞ்சுட்டீங்க, இந்த ஆலயத்தை நீங்க கட்ட வச்சுட்டீங்க, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க அதை நீங்க இது பண்ணுங்க, நீங்க ஜெபத்தை கேளுங்க. உங்களுடைய கண்கள் எப்பொழுது இதுல இந்த கண்கள் திறந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நிறைய இடங்கள்ல ஓனா சொல்வாரு பிரியமனர்கள். இது பார்க்கலாம். 28வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் அப்படின்னு சொல்றாரு. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தீமில் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு யாராவது பாவம் செய்து வந்தாங்கன்னா அவங்க பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தாவே அவர்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் துன்மார்க்கம் செய்து அப்படி செய்கிற பொழுது அந்த துன்மார்க்கத்திற்கு சாட்சியாக உம்முடைய ஆலயத்திலே அவர்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே நீர் யார் குற்றவாளி என்பதை நீங்க விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நியாயம் தீர்ப்பீராக அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து இந்த இஸ்ரவேல் மக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து அப்படி செய்கிற பொழுது அவர்கள் உம்மிடத்திலிருந்து பாவம் செய்து சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு, அது 33வது வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை
திரும்பி வர பண்ணுவீராக அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அப்புறம் அவர் சொல்றாரு, அவங்க வந்து மழை இல்லாத சமயத்துல மழைக்காக வந்து ஜெபம் பண்ணி வந்தா நீங்க இந்த இடத்துல வந்து இந்த தேவாலயத்தை வந்து ஜெபிக்கும் ஜெபத்தை கேளுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளிகள் உண்டாகிற பொழுதும், அப்புறம் வந்து அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற பொழுதும், யாதொரு வாதியாகிலும் யாதொரு வியாதியிலும் வருகிற பொழுதும் இந்த ஸ்தலத்துல வந்து ஜெபம் பண்ணா அதை நீங்க கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா 42வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூரதேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் காட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உண்மை நோக்கி வேண்டிக் கொள்வதில்லைன்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. வேற அந்நியர்கள் வந்து இங்க ஜெபிச்சாலும் கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, அவரு வந்து இந்த ஆலயத்துக்கு கிட்ட கூட வர வேண்டியதில்லை, இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினாள். இப்படிதான் இப்பொழுது தேவாலயத்தை நோக்கி எருசலேமை நோக்கி கூட இன்றும் கூட யூதர்கள் அந்த திசையை நோக்கியே ஜெபிக்கிறாங்க. ஏன்னா சாலமன் தான் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. பாத்தீங்கன்னா வசனத்துல நீங்க வாசிக்கும் போது பார்த்தோம், அதற்கு நேராக ஜெபம் பண்ணினாள். அந்நிய தேசத்தாக இப்ப நம்மளாம் அந்நிய தேசத்தாரா இருக்கிறோம். நம்மளும் கூட வந்து ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யறார் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபங்களையும் கேட்கிறார். இப்படியாக கர்த்தர் வந்து இது பண்றாரு. அதே மாதிரி இப்ப சொல்றாரு அவரு 47வது வசனம், அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் இந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நியாயம் விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படியாக 53 வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு பிரியமானவர்களே. அதுக்கு அடுத்ததாக 54வது வசனத்திலிருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பாத்தீங்களா, அதுக்கு முழங்கால் படிட்டு விளையாண்டு ஜெபிச்சாரு, எந்திரிச்சிட்டு சொல்றாரு, நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகவும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதைத்தான் வந்து அவர் வந்து மெயினா சொல்றாரு. சொல்லிட்டு நிறைய பலிகளை செலுத்துறார். அவர் செலுத்தின பலிகள் பார்த்தீங்கன்னா, அவரும் மக்களும் செலுத்தினது 22,000 மாடுகளும் 63வது வசனத்துல 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படியாக அவன் பலியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து, அந்த நாளத்துல வந்து ஒரு வாரம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு வாரம், அந்த 2வது ஒரு வாரத்துல 8வது நாள்ல ஜனங்களுக்கு வழி அனுப்பினார். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பிரியமானவர்கள், இப்படியாக நம்ம இந்த காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அடுத்த 9வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சாலமன் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு பிரதிஷ்டெல்லாம் பண்ணின பிறகு, அவன் பலிகள் எல்லாம் செலுத்தின பிறகு, கிபியோன்ல ஒரு தடவை வந்து கர்த்தர் வந்து தரிசனம் பண்ணார்ல, அதே மாதிரி இந்த தடவையும் அவர் தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் செய்த 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்.
நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமாயும் தம் சமயமாயும் உன் தகப்பனாக தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்து என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்கும் பழமொழியாகவும் வசைசொல்லாகவும் இருப்பார்கள். எனவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் சாலமோனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் சொன்னதை பார்க்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நாளிலும் இந்த செய்தியிலே கொடுக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, மற்ற காரியங்களை நம்ம அடுத்த வீடியோவின் மூலியாக பார்க்கலாம். ஹல்லேலூயா.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.